என் நெஞ்சில் குடியிருக்கும் மக்களே, இன்னைக்கு அடுத்த நாள். ஸோ 6 மணிக்கு தான் எந்திரிச்சேன். அவ்வளோதான், இங்கே போகணும். 6 மணிக்கு எந்திரிச்சா போகணும். எதுக்கு அவ்வளோ கஷ்டப்படணும்? பண்றோம், ஜாலியாக பண்ணுவோம், அவ்வளோதான். காலையில் எந்திரிச்சோன்னா முதல் வேலை ஸ்பைரலி தான். ஓகே பிராண்ட்ஸ், இன்னைக்கு மார்னிங்க்கு பூரி பால் அடுப்பில் கிடக்கு. முடிஞ்ச உடனே போட்டு கிளாஸ் கிளம்புற ரெடி தான். கிளாஸ் போயிட்டு நேற்று வந்து சண்டேன்னா மார்னிங்கே போயிட்டேன். ஸோ ரெகுலராக போகிறது வந்து கிளாஸ் போவேன். கிளாஸ் போயிட்டு அப்புறமா ஒரு 9 அல்லது 10 போல தான் கிளம்புவேன் ஜிம்முக்கு. ட்ரெயினர் இருப்பாங்க, ட்ரெயினர் கூட சேர்ந்து விளாட்லாம் ஆடிட்டு. இன்னைக்கு அதே மாதிரி தான் கிளம்ப போகிறேன். 9 அல்லது 10க்கு வந்து ஜிம் போயிட்டு அப்படி விளாண்டு வர்ற மாதிரி இருக்கும். நான் அவங்கள வந்து அப்போ பார்க்குறேன். ஓகே. ஸோ இன்னைக்கு வந்து செஸ்ட் ஒர்க் அவுட்டு. கிரீட்டின் அடிச்சாச்சு. கிரீட்டின் அடிச்சு முடிச்சுட்டு இது வந்து நான் வந்து மிக்ஸ் பண்ணியே கொண்டு வந்துட்டேன். நான் வந்து மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் சாட் ஜிபிடில மட்டும்தான் எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கேன். அது அவ்வளோ கரெக்டாக இருக்குமான்னு தெரில. ஆனால் எனக்கே தோணுச்சு, எப்படின்னா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அதை வந்து ஒரு 10 நிமிஷம் அந்த மாதிரி இதுக்குள்ளேயே குடிச்சோம்னா தான் அந்த டேஸ்ட் வந்து மாறாமல் இருக்கும். இப்போ நம்ம வெயிட் கெயின் எடுத்துக்கிட்டாலும் சரி, வெயிட் எடுத்துக்கிட்டாலும் சரி, அந்த டேஸ்ட் வந்து மாறாமல் இருக்கும். ஸோ இன்னைக்கு வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு. அதே நேரத்தில் வந்து இது எப்படின்னா, நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கும் போது இடையில வந்து குடிக்கக்கூடாது அது சொன்னாங்க. அதாவது ஒர்க் அவுட் முடிச்சதுக்கு அப்புறமா குடிக்கணும். இப்போ என்னன்னா, இது வந்து நிறைய கேஸ் வந்து ஃபார்ம் ஆகும். கேஸ் ஃபார்ம் ஆகும்போது நீங்க ஒர்க் அவுட் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த டைஜஷன் ஆகாம வயிற்றுல வந்து ஏதாவது ஒரு குடைச்சல் மாதிரி இருந்துகிட்டே இருக்கும். ஸோ வந்து இப்போ வெயிட் கெயினாக இருந்தாலும் சரி, வேயா இருந்தாலும் சரி, ஒர்க் அவுட்டை முடிச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷத்துக்குள்ள குடிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அதுக்கான ரிசல்ட் வந்து நல்லாவே காட்டும். ஓகே. ஸோ நம்ம வந்து இப்போ ஒர்க் அவுட் ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு வந்து செஸ்ட்டும் ட்ரைசெப்ஸும் போடலான்னு இருக்கிறேன். அப்படி 1 by 1 வந்து என்னென்ன ஒர்க் அவுட்லாம் போடலாம் அப்படின்ற மாதிரி விஷயம் வந்து காட்டுறேன். ஜிம்முக்கு போடுறதுக்குன்னு டிஷர்ட்டும் கொண்டு வரல. ஸோ இதுலயே அப்படி போட்டுற வேண்டியதான். பொண்டாட்டி உன்னை செருப்பால் அடிச்ச கதையெல்லாம் நான் கேட்கல. அப்புறம் என் ஃப்ரெண்டு ஒரு பையன் வந்து நேற்று வீடியோ போட்டிருந்தானே, முதல் வீடியோ உடனே அவன் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருந்தான். உனக்குன்னு ஒரு ஆங்கிள் வந்து செட் பண்ணு கேமரால. அப்படிங்கும்போது வந்து அந்த ஆங்கிளை மட்டுமே நீ வந்து ஃபேஸ் பண்ணு. அதாவது உனக்கு வந்து அது நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி. இப்போ நம்ம இன்ஸ்டால பாத்தீங்கன்னா லீகோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு வந்து பண்ணும். அப்பல இருந்து பாத்துக்கிறீங்க, பொம்பளை வெறி முடிச்சு போயிட்டு ஒரே ஆங்கிள் தான் வந்து வீடியோ எடுத்து போட்டுட்டு இருக்கோம். நான் அந்த மாதிரி சொன்னோன்னே நானும் அப்படி வச்சு பார்க்க இப்படி வச்சு பார்க்க, எந்த மூஞ்சில பார்த்தா என் மூஞ்சிக்கு அவ்வளவு தான் இருக்கு. எது அதாவது இப்போ நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்த வந்து ஒரு 4 பேருக்கு சொல்லி கொடுக்குறோம். அது மட்டும் தானே தவிர மற்றபடி இதுல வந்து வேற எதுவுமே கிடையாது. ஸோ நம்ம டேரக்டா ஒர்க் அவுட் போயிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஒர்க் அவுட் பண்றதுக்கு முன்னாடி பேசிக்கா ஒரு 2-3 ஸ்ட்ரெச்சஸ் வந்து நம்ம பண்ணிக்கலாம். இது வந்து இன்ஜுரி ஆகாம இருக்கிறதுக்கு வந்து இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ வந்து செஸ்ட்டுக்கும் ட்ரைசெப்ஸுக்கும் ஒர்க் அவுட் வந்து முடிஞ்சு. இப்போ என்னன்னா, நிறைய பேர் வந்து பல்க் பண்றவங்களுக்கு வந்து எப்படி பண்ணணும் தெரியாது, கட் பண்றவங்களுக்கு வந்து எப்படி பண்ணணும் தெரியாது. ஸோ இப்போ என்னன்னா, பல்க் பண்றவங்களுக்கு வந்து எப்படி பல்க் பண்ணணும் தெரியாது, அதாவது எந்த மாதிரி ஒர்க் அவுட் பண்ணணும், அதே மாதிரி கட் பண்றவங்களுக்கு எப்படி ஒர்க் அவுட் பண்ணணும்னு சொல்லி
தெரிஞ்சவங்க ஓகே, தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. இப்போ வந்து பல்க் பண்றீங்க அப்படின்னா ஒரு ப்ராக்ரஸிவ் ஓவர்லோட்னு சொல்லுவாங்க. இப்போ எப்படின்னா உங்களுக்கு வந்து சாதாரணமா ஒரு 50 கிலோல ஒரு 15 கவுண்ட் போதும்னு வச்சுக்கோங்களேன். 50 கிலோ செஸ்ட் பிரஸ் சொல்றேன். நீங்க வந்து 60 கிலோ ஆகுங்க. 60 கிலோ ஆக்கி உங்களுக்கு வந்து 8 கவுண்ட் வந்து நீங்க வந்து வர்ற மாதிரி பாத்துக்கோங்க. அதாவது 8 கவுண்ட் கிளீனா போகணும். அந்த 8 கவுண்ட் உங்களுக்கு எப்போ 12 ரீச் ஆகுதோ அப்போ வந்து நீங்க எக்ஸ்ட்ரா வெயிட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அதாவது இது வந்து பல்க் பண்றவங்களுக்கு. இப்போ வந்து கட் பண்றவங்களுக்கு வந்து எப்படி அப்படின்னா நீங்க இப்ப கட் பண்றீங்க அப்படின்னா அதாவது மசில் வந்து கட் பண்றீங்க அப்படின்னா அதாவது ரொம்ப ஃபேட்டா உள்ளவங்க அந்த மாதிரி உள்ளவங்க வந்து நீங்க வந்து கட் பண்ணுவீங்க. கட் பண்ணும்போது எப்படின்னா வெயிட் வந்து நீங்க கம்மியா இருக்குங்க, ரெப்ஸ் வந்து அதிகமா போற மாதிரி பாத்துக்கோங்க. அதுக்கு எப்படின்னா எல்லாமே அப்படி இல்ல. செஸ்ட் பிரஸ் போறீங்கன்னா உங்களுக்கு நார்மலா ஒரு 40 கேஜி போகுது அப்படின்னா உங்களுக்கு 40 கேஜி வந்து ஓகே தான். இந்த 40 கேஜில வந்து ஒரு 20-25 ரெப்ஸ் போடுற மாதிரி நீங்க வந்து கணக்கு பண்ணிக்கோங்க. அப்பதான் உங்களுக்கான அந்த ஒரு மசில் மாஸ் வந்து அதிகமாகும், ஃபேட் வந்து கம்மியாகும். நீங்க வந்து இப்போ வந்து வேற ஏதாவது மிஷின்ல வந்து போடுறீங்க, இப்போ வந்து கை ரொம்ப பெருசா இருக்கும், அவங்களுக்கு வந்து சைஸ் அதாவது கரெக்டா அந்த மாதிரி அப்படி அழகா அப்படி சைஸ் அப்படி கொண்டு வரணும் அப்படிங்கிறவங்க வந்து என்ன பண்ணுங்க, அதே மாதிரி வெயிட் வந்து கம்மியா வச்சுக்கோங்க. நார்மலா உங்களுக்கு ஒரு 10 கேஜி வெயிட் எடுக்கிறீங்க, அதுல உங்களுக்கு ஒரு 20 கவுண்ட் போகுது, ஒரு 10 கவுண்ட் போகுது. நீங்க வந்து 10 கேஜி வெயிட் எடுக்கிறீங்க, ஒரு 10 கவுண்ட் போகுது அப்படின்னா நீங்க வந்து ஒரு 7 அல்லது 5 எடுங்க. 5 கேஜி வெயிட் எடுங்க, அதுவே போதும். அந்த 5 கேஜி வெயிட் வந்து உங்களுக்கு ஒரு 25-30 ரெப்ஸ் வந்து போகுதா பாத்துங்க, 30 கவுண்ட் அப்படி. ஓகேவா? இதுதான் வந்து பல்க் பண்றது கட் பண்றதுக்குள்ளது. இது போக வேற எந்த டவுட்னாலுமே கேளுங்க, நான் வந்து என் சைட்ல இருந்து உங்களுக்கு வந்து கிளியரா ரெஸ்பான்ஸ் கொடுக்கேன். இன்னைக்கு வந்து செஸ்ட் ட்ரை செஸ்டும் முடிச்சாச்சு. அதோட பம்ப் வந்து எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றத வந்து காட்டுறேன். Fans, don't forget for tomorrow's special practice, go over again. ஸோ ஒர்க் அவுட் செக்ஷன் வந்து முடிஞ்சு டயட் எந்த மாதிரி எடுக்கலாம் அப்படின்றத வந்து நான் வந்து இன்னொரு வீடியோ சொல்கிறேன். தேங்க்யூ. ஓகே நண்பர்களே, முட்டை 3 முட்டை, அதுபோக இந்த கூட்டு, இது என்ன கூட்டுன்னு தெரில, பேர்லாம் தெரில. அப்புறம் சாம்பார் ஹாஸ்டலில். மக்களே அவ்வளோதான். டின்னருக்கு வந்து வெஜ் பிரியாணி, ஒரு 2 முட்டை, நல்லா சோயாபீன்ஸ்லாம் போட்டு ஏற்றி கொண்டு வந்தாச்சு. நைஸ். ஓகே மக்களே, டின்னர் முடிச்சாச்சு. அருமையான வெஜ் பிரியாணி. அதை முடிச்சிட்டோம்னா அடுத்து வெயிட் கெய்னர். 2 நேரம் எடுக்கலாம், தப்பு இல்லை. அதுக்குன்னு 2 நேரமும் பால் தான் எடுக்கணும் அப்படிலாம் கிடையாது. நானே சுடுதண்ணில் தான் இன்னைக்கு வந்து மிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ பார்ப்போம் ரிசல்ட் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்ட்டு. கண்டிப்பாக 1 மந்த்துக்குள்ள ரிசல்ட் கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்தடுத்து உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோஸ் வந்து வேணும்னு சொல்லி நீங்கள் சொல்லுங்கள். எந்த மாதிரி ஒர்க் அவுட்ஸ் வந்து வேணும், எந்த இதுக்கு ஒர்க் அவுட்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லுங்கள். நான் வந்து டீட்டெயிலாக அடுத்தடுத்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன். இந்த மாதிரி ஃபிட்னஸ் கண்டென்ட் வந்து தொடர்ந்து பார்க்கறதுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்க, இல்லாட்டி ஃப்ரீயாக விடுங்க. ஃபாலோ மஸ். பாய். அவ்வளோதான்.